ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் குழு கடன் வழங்குறாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்காங்க பாருங்க, டாப்சட்கோ. அவங்க மூலயமா தான் உங்களுக்கான கடன் வழங்குறாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க. குழு கடன் வழங்குறாங்க. அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்கப்படுகிறது. இதுக்கு நீங்கள் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த லோன் எது கொடுக்குறாங்க அப்படின்னா, சிறு தொழில் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்காக இந்த கடன் வழங்குகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வழங்கப்படும். ஒரு நபருக்கு 1.25 லட்சம் ரூபாய் அதிகமாக வழங்குறாங்க. வட்டி விகிதம் 7% இயர்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போது. திரும்ப செலுத்தும் காலம், இந்த அமௌண்ட்டை 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கணும். 20 பேர் தான் ஒரு குழுவில் அதிகபட்சமாக இருக்கணும். குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அந்த குழு நீங்கள் துவங்கி 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி, ஸோ பிசியாக இருக்கட்டும், எம்பிசி, டிஎன்சி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த கம்யூனிட்டி கேட்டகரி. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எல்லா மாவட்டத்திலையுமே பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகம் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸில். இந்த டிபார்ட்மெண்ட்டை போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதேமாரி பார்த்தா இந்த டாப்சட்கோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். ஸோ எங்கெங்கே கொடுக்கணும் அதை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும், ஸோ கூட்டுறவு சங்கம் இருக்குது பாருங்கள், அங்கே கொடுக்கலாம். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், குடும்ப அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கம்பல்சரி. ஜாதி, வருமானம், இருப்பிடம் தேவை. அதேமாரி உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இருந்தாவே போதுமானது. எல்லா நபருமே உங்கள் குழுவில் 20 பேருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். 20 பேருமே எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தாராளமாக இந்த குழு கடனுக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸோ மொத்தமாக 25 லட்சம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஷேராக ஒரு நபருக்கு 1.25 லட்சம் அப்படின்ற மாரி நீங்கள் பிரிச்சிடும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி டாப்சட்கோ மூலமாக குழு கடன் வழங்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.